இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. அந்த வகையில கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்கும், சனியால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, சனி பகவான் தருகின்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். கடகராசி, கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். பூசம் 2வது நட்சத்திரமா வரும். அதனுடைய அதிபதி சனி பகவான் தான். கடகராசிக்காரங்க, அதிலும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அஷ்டம சனியோட தாக்கமானது முழுமையா விலகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, முழுமையா முடிஞ்சிடுச்சுங்க. ஆனாலும் வாழ்க்கையில கஷ்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் அதிபதி வலுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறது கடன் சார்ந்த அமைப்புகள்ல கண்டிப்பா கொடுக்கும், அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த கடகம் பூசத்துல பிறந்தவங்க ஒண்ணு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அப்படி இல்லாட்டி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அல்லது செலவுகள் சார்ந்த அமைப்புகள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரயங்கள் அதிகமா இருக்கும். கையில காசு நிக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருக்கும். அஷ்டம சனியில கூட என்கிட்ட காசு இருந்துச்சு சார், ஆனா இப்ப காசு சுத்தமா நிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய புலம்புவீங்க. அதற்கு காரணம் 12ஆம் இடத்து குரு பகவான் தான். குரு 12ல மறைஞ்சி தன்னுடைய வீடான 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க. 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா கடன் சார்ந்த அமைப்புகள், எதிரி தொல்லைகள், வேலை ரீதியாக பிரச்சனை, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஜோன்ல வேலை செய்யற மாதிரி தன்மைகள், இது மாதிரி அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதே மாதிரி கையில காசு நிக்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்லா இருக்குமா, ஓரளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறும்போது தந்தையின் வழியில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். தந்தைக்கு உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்வார். தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு வீடு கட்ட போறீங்க, அல்லது ஏதாவது வண்டி வாகனம் வாங்க போறீங்க, அல்லது ஏதாச்சும் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா, பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுக்கு. அவருடைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதாச்சும் அவரோட அட்வைஸ் ஆச்சும் கண்டிப்பா கிடைக்கும். அட்லீஸ்ட் இதை பண்ணுப்பா, நல்லா வரும்பா, அதை நான் உங்களுக்கு ஒரு தொகையை நான் தரேன்பா, நீ கட்டுப்பா வீடு அல்லது வண்டி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் உதவியை தந்தையின் மூலமாக நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறதுனால இது நடக்கும். 2வது, இந்த சனி வக்ர பயிற்சியில முதல் 3 மாத காலகட்டங்கள் சற்று சுமாராகத்தான் இருக்கும். கொஞ்சம் மெத்தனமா, கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் காரியங்கள் எல்லாமே. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருக்கு. அக்டோபர், நவம்பர் காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல வேலை இல்லாம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாம். அப்ராட் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் இதுதான். சரிங்களா, நல்லா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கார். அது நீர் ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கார். சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்டமாதிபதி பாக்கியத்துல உட்காந்துருக்கிறது சிறப்பு தான். இது வக்ரம் பெறது நல்லது. 2வது, 8ல ராகு. ராகு 8ல அமர்ந்து குருனுடைய பார்வையில் இருக்கிறது மறைமுகமான வழியில வருமானத்தையும் தன வரவையும் தன லாபத்தையும் கொடுக்குங்க. ஆனா முதல் 3 மாத காலங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் பாத்தீங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறது. அவர் சொல்றது ஒண்ணா இருக்கும், நீங்க சொல்றது வேறு மாதிரியா இருக்கும். ஸோ 2 பேருடைய அந்த உரையாடலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு புரிதல் அப்படின்றது 2 பேருக்குள்ளேயும் அந்த குறைவா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஆனா பின்னாடி கண்டிப்பா அவருடைய உதவி சப்போர்ட் உனக்கு உறுதியா கிடைக்கும். 2வது, நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசு கரைஞ்சிக்கிட்டே போகும். எடுக்கிற முயற்சியில நிறைய தடைகளை கொடுக்கும். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, லைஃப்ல நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக நீ ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுல ஏதோ ஒரு தடை தாமதம் கண்டிப்பா வரும். ஒண்ணு தடையாகும், இல்ல டிலே ஆகும். 2த்துல எதுனா ஒண்ணுதான். அல்லது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை வரை பணம் கொடுத்த காசு திரும்ப வராது. பெரும்பாலும் கடன் கொடுக்காதீங்க. சரிங்களா, கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கடகம் பூசத்துல பிறந்தவங்க காசை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துதான் திரும்ப அந்த காசு வரவே வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல
குடும்ப வாழ்க்கை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம் அதிகமா தேவை. மனைவி கிட்டயும், குழந்தைகள் கிட்டயும் கொஞ்சம் பாசமா, அன்போடையும், பாசத்தோடையும் பழகுங்க. விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சிச்சுவேஷன. சரிங்களா? சனி வக்ரம் பெற்றுட்டாவே வாழ்க்கையில மாற்றத்த குடுக்குமான்னா, கண்டிப்பா கிடையாது. முதல் 3 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சவால்கள் கண்டிப்பாக உண்டு. அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டங்கள் தான் நல்லா இருக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும். நல்ல ஒரு மாற்றம், ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு, சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு உத்தியோக அமைப்புகள், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கைகூடும். சரிங்களா? ஆனா கொஞ்சம் பொறுமை அப்படின்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சற்று அதிகமாவே தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.